ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க, விஜய் பார்வதி வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு விக்ரம் கிட்டே போயிட்டு பிரஜன் விஜய் பார்வதி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இப்போ அடுத்தது சபரி கிட்டே போய் உட்காந்து விஜய் பார்வதி என்ன வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுறா, அவள் வந்து மோசமான ஒரு கேம் ப்ளே பண்ணுறா அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்ல, சபரியும் வந்துட்டு இல்லை இந்த வீக்கெண்டில் இதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திடீர்னு வந்துட்டு நம்ம கமருதீன் சண்டை போட்ட விஷயங்களும் பயங்கரமாக இருந்துச்சு. உடனே வந்துட்டு அவர் சாரி கேட்ட உடனே விஜய் பார்வதியும் கமருதீன் சேர்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏன் திரும்ப இந்த பொண்ணு வந்து கமருதீன் கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி ரசிகர்களே நிறைய பேர் வந்துட்டு இந்த விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த மாதிரி கமருதீன் வந்து பேசின ஒரு காரணத்தினால, இவங்களை அக்செப்ட் பண்ண ஒரு காரணத்தினால சாண்ட்ராக்கு அது பிடிக்கல, உடனே விலகுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கமருதீன் அவங்கள வந்துட்டு நினைத்து ரொம்ப வந்துட்டு ஃப்ராடு அது இதுன்னு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசிட்டார். இது ஒரு பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ண விஷயங்கள், அந்த இதை தட்டி விட்டது, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அதை வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்க தான் போகிறாங்க. இவங்க வந்து சைலண்ட்டாக சமாதானம் ஆனாலும் இது வந்துட்டு அவங்களுக்குள்ள நடந்தாலும் வேறு. இது வந்து எப்படின்னா, அங்கே வந்து எல்லோரும் நிற்கிறாங்க, அவர் தள்ளும்போது சாண்ட்ராவில் பட்டிருந்துன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக நாளைக்கு விவாதிக்கப்படும். அதனால தான் வந்து கமருதீன் ஃபேன்ஸ் இப்போ பயந்துட்டு இருக்காங்க, நாளைக்கு வெளியே அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு. இப்போ சபரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒன்று பண்ணுறாங்க, சரிங்களா? இவங்க 2 பேரும் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து இந்த வீக்கில் தெரியும், ஒன்று அவங்க பண்ணுறது தப்பா இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டது தப்பான்னு. ஏன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா 2 பேரும் ஒன்றா வைக்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா வந்துட்டு இல்லை அதுதான் உண்மை, அவங்க அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி கமருதீனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அடிச்சுருவானோன்னு பயமாக இருக்குது, பக்கத்தில் போகவே எனக்கு பயமாக இருக்குது, ஏதாச்சும் டாஸ்க் வந்தால் கூட அவங்ககிட்ட விலகிடணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டக்குன்னு அவுட் ஆகிட்டு விட்டுட்டு வந்துடுறேன். அதனால தான் கில்லர் காயினில் கூட பாரு, நீ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. அதேமாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சாரி சொல்கிறான், அக்கான்னு கூப்பிட்றான், பேசுறது ட்ரை பண்ணுறான். நான் முடியவே முடியாதுன்ட்டேன். அதேமாதிரி பார்வதி பயங்கரமான ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு வந்து யாருமே இல்லைன்னா யார்கிட்டையாவது பேசி முதல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க கூட நல்லா பேசிட்டு இருக்கும்போது திரும்ப அவங்க வேண்டப்பட்டவங்க சண்டை போட்டு போனாங்களா, அவங்க வந்துட்டாங்கன்னா இவன் இப்போ நம்ம ஏதாவது பேசியிருப்போம் அதெல்லாம் வச்சு ஒரு கேமை ப்ளே பண்ணி அவனை ஏற்றி விட்டுற மாதிரி பண்ணிடுறான். அவனும் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுறான். அதனால தான் நேற்று வந்துட்டு என்னை ஃப்ராட் அதுன்னு சொன்னால அதெல்லாம் வந்துட்டு இந்த விஜய் பார்வதி பண்ண வேலை தான் அப்படின்றாங்க, விசாரிக்காமையே. ஆனால் அந்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணல. இது வரைக்கும் சாண்ட்ரா கூட பேச ட்ரை பண்ணுறவங்க தான் அவங்க விஜய் பார்வதி, சரிங்களா? இப்போ அதுதான் இதான் வந்து விஜய் பார்வதியோட கேம் சொல்லிடுறாங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வேணும். அதே மாதிரி அவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்க 2 பேருமே சேர்ந்து வேணும்னு என்கிட்ட வந்து என் முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்கள் வெறுப்பேற்றுற மாதிரியே பண்ணுறாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு வேறு வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அது நல்லாவே எனக்கு தெரியுது, அது வெறுப்பேற்ற தான் அப்படின்போது சபரி சொல்லிடுறார், இல்லை இனிமேல் அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா தயவு செஞ்சு யாருமே உள்ளே போயிடாதீங்க அப்படி ஒரு விஷயத்த சொல்லி அந்த கான்வர்சேஷன் அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். சாண்ட்ரா வந்துட்டு இந்த ஒரு 3 நாளாக வந்து விஜய் பார்வதி பேசலைன்னு சொன்னால் அடுத்த நிமிஷத்துலேருந்து விஜய் பார்வதிக்கும் பிரஜனுக்கு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு ஒரு பக்கம், அப்புறம் இங்கே வந்து சபரிக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.